உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீதிமொழிகள் 3:10 நடுப்பகுதி. இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆலை என்பது நம்முடைய வீட்டை குறிக்கிறது. நம்முடைய வீட்டிலே நிரம்பி வழிகின்ற, புரண்டு ஓடுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். பிரசங்கி 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சரசம் ஜீவன் உள்ளவரை களிப்பாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போது இது நடக்கும்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுது? முதலாவது நாம் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இரண்டாவது, வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். இந்த 4 காரியம் செய்யும் போதே ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாதம் முழுவதும் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.